ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்ஸ் ஃபார் யுனைடெட் 11. பவர் பிளே ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. டை பவுலர் பேர் பக்கத்தில் ஒரு புள்ளி போடு. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வழங்குவார் தீன தயாளன். நடந்து முடிந்த போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் பிரகாஷ் சொல்லிட்டேன் அதாங்க. நடந்து முடிந்த போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் அருண் ரீனா. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர், 42 ரன் ஆடி இருக்காருங்க ஒரே மேட்ச்ல. ஒரு நல்ல பேட்டிங். அந்த அவார்டை வழங்குபவர் பிக் ட்ரீம்ஸ் அரேனாவோட உரிமையாளர் தீன தயாளன் இந்த அவார்டை வழங்குகிறார். पढ़ाले वंजी ब्रो ब्रो स्ट्राइक मारना ब्रो और जा स्ट्राइक के ये सदीप पे आने से आ रही हूं सदीप அனுப்பலையா? யுவராஜ் நான் ஜூஸ் கேட்டாரு. யுவராஜ் நான் தான் ஒரே நிமிஷம். யுவராஜ் நான் ஜூஸ் கேட்டாரு. யுனைடெட் 11 அண்ட் ஜால் பிரதர்ஸ் இரண்டு அணிகளினுடைய பவர் பிளே அவார்டும் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கலாம். 3 ரன்கள் ஒரு ஓவர் முடிவில் முதல் பாலே பார்த்தீங்கன்னா பாண்டி விக்கெட் ஆகிருக்காங்க. அகைன் இந்த கமெண்ட்ரிக்குள்ள பாண்டி உள்ள வந்துட்டேன். யுனைடெட் 11 அண்ட் ஜால் பிரதர்ஸ் ஆலந்தூரில் ஒரு பெரிய ஐக்கானாக இருந்த ஒரு டீம் ஜால் பிரதர்ஸ். பல வருடங்கள் கழிச்சு உள்ள களம் இறங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜால் பிரதர்ஸ். யுனைடெட் 11னுடைய 2வது ஓவர் போடுறதுக்காக வந்திருக்கிறாரு. மன்சூரனுடைய ஒரு முதல் பால் மண்ணிலே அப்படியே உருண்டு போயிருச்சு. ஜால் பிரதர்ஸ் ஒரு பவரான ஒரு பிளேவை கொடுப்பாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆதி காலத்து டீம்ன்றனால கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் அடிப்பாங்க போல ஜால் பிரதர்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்டான ஒரு பவுலிங் மன்சூர் சைட்ல இருந்து.
அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாரும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமரியல் டிராஃபிக் உங்கள் எல்லாரும் அன்போடு வரவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். யுனைடெட் 11 அண்ட் ஜால் பிரதர்ஸ்க்கான ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஹிட் ஒன்று போயிருக்கு ஆஃப் சைடில். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கிருக்கிறாரு. பவுலருக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் நம்ம எந்த சைட்லேருந்து போடுறதுன்னு. ஒரு பேக் ஃபுட் வச்சு ஒரு ஹிட்டு போவார்னு பார்த்தா கிரவுண்டோட அப்படியே தட்டி விட்டார். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஜால் பிரதர்ஸ். ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஜால் பிரதர்ஸோடைய ஓனர்கிட்ட போயிட்டு காதலை இது ஒரு 7 ஓவர் மேட்ச் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஸ்கோர் முடிஞ்சிருக்கு 2 ஓவர் முடிவில் 5 ரன்கள் 5 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க ஜால் பிரதர்ஸ். 7 ஓவர்ஸ் மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு ஹிட் வேணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இமாலயன் ஸ்கோர் 105 கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஹிட்ன்றது தேவைப்படுது. அப்படி கொடுக்குற ஒரு பிளேயர் யார் இருக்கிறா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஜால் பிரதர்ஸ்லேருந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளே கொடுக்கறதுக்கு யார் வரப்போகிறா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த அம்பையரோட சிக்னல் ஒய்டு தான் இல்லை? அம்பையர் ஒய்டா? அது மாபெரும் மகளப்பந்துப்பா. எனக்கு தெரிஞ்சு பேட் கட்டின்னு வந்திருக்கலாம் போல பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கான ஒரு பவுலிங்கை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அதுக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்கிறாரா பேட்ஸ்மேன் அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹிட் அப்படின்றத இன்னும் நம்ம பார்க்கல. ஜால் பிரதர்ஸோடைய ஒரு சுய ரூபம் என்னன்றதை இனிமேல் நம்ம பார்த்தா தான் உண்டு. அது அவங்க டீமே பார்த்தாகணும். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டிங்கில் அகைன் ஒரு ரன் போயிருக்கு. ஒரு நல்ல ஹிட்டு ட்ரை பண்ண பார்த்தாரு. ஆனால் பவுலர் அதை விட பயங்கரமாக ஹிட்டு போட்டதுனால அவரால் ஆட முடியல. யுனைடெட் 11 அண்ட் ஜால் பிரதர்ஸ்க்கான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. பவுலிங்கில் கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யுனைடெட் 11. ஜால் பிரதர்ஸை ஒரு பால் ஹிட்டுக்கு போக விடாமல் தடுமாற வச்சுக்கிட்டு இருக்காங்க.
2 ஓவர்கள் முடிவுல 10 ரன்கள் 10. 3 ஓவர் முடிஞ்சிருச்சா? ஓ 3 ஓவருக்கு 10 ரன்கள்ப்பா. யுனைடெட் 11 அண்ட் ஜால் பிரதர்ஸ்க்கான மேட்ச் போயிட்டு இருக்கு. ஜால் பிரதர்ஸ் 3 ஓவர்களில் 10 ரன்கள். 10 ரன்னு, ஆனால் 10வது ரன்னு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான டோர்னமெண்ட்லாம் இன்னும் ஹெவியான ஒரு ஸ்கோர்ஸ்ன்றது தேவைப்படும். ஒருவேளை அவங்களும் அந்த பவுலிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கை காட்டுறதுக்கான ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம். நம்ம ஜால் பிரதர்ஸும் பார்க்கலாம். சபரி ரிட்டையர்ட். அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டார் அவர். 4 ஓவருக்கு ஒரு பிரேக். யுனைடெட் 11 மதன் நான் ஃபீல்டிங் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ட்ரஸ்ட்டுப்புற கிரவுண்டுக்கெல்லாம் போனால் அண்ணன் தெரிக்க விடுவார். அவர் களம் இறங்கினாரே அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் பாட்டு ஓடும். பல பெண்களுடைய காதல் வந்து விழும். அந்த அளவுக்கான ஒரு பிளேயர் தான் நம்ம மதன். ஆஹா சொருவிட்டாருங்க தூக்கிட்டு வந்து பால. முடிஞ்சா ஆடிக்கின்ற மாதிரி இருந்தது. இதுவே ஒரிஜினல் கிரிக்கெட்டாக இருந்தால் நம்ம எல்பி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஜால் பிரதர்ஸ்னுடைய ரசிகர்கள் கன்னத்தில் கை வச்சு உக்காந்துட்டு இருக்காங்க, எப்படா இவங்க ஹிட் அடிப்பாங்கன்ட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஹிட்டு தரையோட தரையை அடிச்சிருக்காரு. ஸ்டேட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போல்டுங்க மிடில் ஸ்டிக்கு மட்டும் தனியாக நகர்ந்துருச்சு. நேற்றே இந்த மாதிரி ஸ்டிக்கு நகருதுன்னு சொல்லிட்டு அரடிக்கு இறக்கி வச்சோம். அப்படி இருந்தும் ஸ்டிக்கு நகருதுன்னா எந்த அளவுக்கு வேகமாக அவங்க போலிங் போட்டிருப்பாங்க பார்த்துக்குங்க. மறுபடியும் ஜால் பிரதர்ஸ் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. நல்ல ஷாட்டுங்க, பால் பட்டு இருந்தா படலை, அதனால ஷாட் மிஸ் ஆயிருச்சு. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருந்தா ஆனால் பால் படலை. அப்போ பெஸ்ட் பவுலிங் சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஈஸி டேக்கனுங்க. ஜால் பிரதர்ஸ் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பந்துகளை இழந்துகிட்டு இருக்காங்க. நல்ல பவரான ஷாட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பவரான பிளேயர் இறங்கியே ஆகணும். இந்த 4 ஓவர் முடிவுகளில் 11 ரன். இந்த ஓவரில் வெறும் 1 ரன் தான். சூப்பராக பவுலிங் போட்டுட்டு போயிருக்கா. அப்படி ஜால் பிரதர்ஸ் எதுவும் தனியாக மணி கிணி எதுவும் வாங்கிட்டாங்களா? வெறும் 11 ரன் தான் அடிச்சிருக்கிறாங்க. எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க. எங்க டீம்லயும் பிளேயர் இருக்காங்க, நாங்களும் கிரிக்கெட் விளையாடுறவங்க தான் அப்படின்னு சொல்லி ஜால் பிரதர்ஸ் நிரூபிச்சு காட்டியிருக்காங்கப்பா. முதல் 6 ஜால் பிரதர்ஸ் அடியில இருந்து
என்ன ஏன்டா டீம்ல எடுக்கலன்னு தயாளன் வேற இங்க டென்ஷனா இருக்காரு. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பாலுங்க. பாலை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. யார் பாலடா 6 அடிச்ச அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது அவர் போட்ட பால்ஸ் ரெண்டுமே. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பேட் கட்டிட்டு வந்திருக்கலாம்பா. ஓகே, இந்த நேரத்தில் ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கணும். ஜால் பிரதர்ஸ் எதுவும் மணி வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணதுனால தாழ்மையோடு அந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்தனமாக சொன்னது வினையாக போச்சுப்பா. அகைன் ஒரு நல்ல ஹிட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக மதன் நாக்கையில் போயிடுச்சு பாலு. ஓவர் முடிஞ்சிருக்கா? 5 ஓவர்கள் முடிவில் 19 19. பயங்கரமான ஒரு பவுலிங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமல் டிராஃபி. எல்லாரும் எங்கடா கமெண்ட்ரி பண்றோம் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு 6-4 அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜால் பிரதர் சைட்ல இருந்து. ஒரு வைடு ஒன்று கால்குலேட் பண்ணிட்டீங்கல்ல, ஒயிட் +1. ஒரு நல்ல ஹிட் ட்ரை பண்ணிருக்காரு. அம்பையர் சைட்ல இருந்து சிக்னல் 1 சிங்கிள் தானா? சிங்கிள் தான். ஓகே கூல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் 11ஸ்க்கு அகைன் அவர் அந்த பக்கம் தான் பயங்கர ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். வெளியே போயிருக்கு பால்.
சும்மா ஒரு பேச்சுக்கு ஜால் பிரதர்ஸோட பவர் காட்டுங்கன்னா எல்லா பாலும் தூக்கி வெளில அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிறதா அடிக்கிறீங்க, அப்படியே அந்த 6 லைனு இல்லை இந்த பக்கம் ஒரு 4 லைன் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமோரியல் ட்ராஃபின்றது நடந்துகிட்ருக்கு, 10வது வருஷம். இந்த நிதி ஸ்கூலில் நடக்கிற மேட்ச்சை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை என் பிள்ளை எங்கே போனான்னு தெரில, என் வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டு வீட்டு சாமி கும்பிட்டு போடான்னு சொன்னால் ஆள் காணாமல் போயிட்டான்ப்பா, எங்கே இருக்கான்னு தெரிலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் வரும். மறுபடியும் ஒரு நல்ல ஹிட்டுக்கு ட்ரை பண்ண பார்த்தாரு, ஆனால் பால் வரதுக்கு முன்னாடி அந்த ஹிட்டுக்கு போயிட்டாங்க. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு பவுலிங்க. எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் 11 ஏதோ ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு டிசைட் பண்ணவே முடியாது. 25ங்க இந்த ஓவரினுடைய முடிவில். கடைசி ஓவர் இருக்கு, 25 ரன்கள் அடிச்சிருக்காங்க 6 ஓவர்கள் முடிவில். 6 overs 25 ரன்ஸ். 2 25. யுனைடெட் 11 கடைசி ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காரு கண்ணாடி குழந்தை. நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஒரு 6 அடிச்ச அந்த பிளேயர் தான் நின்று ஆடிக்கிட்டு இருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பவுலிங். லாஸ்ட் ஓவர் கரெக்டான பர்சன், சரியான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. 25 கொஞ்சம் அதிகமான ரன், அதை விட கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல கண்ணாடி குழந்தைகிட்ட. நல்ல ஒரு ஹிட்டு ட்ரை பண்ணாங்க, ரொம்ப செட்டில்டாக ஓடி வந்து பொறுமையாக பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஆடிடாய், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கேட்சின்றவர் மதனை தூக்கி போட்டு போயிட்டாருப்பா அந்த பாலை. யுனைடெட் 11 அண்டு ஜால் பிரதர்ஸ்க்கான மேட்ச் போயிட்டுருக்கு. ஜால் பிரதர்ஸ் ரொம்ப வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். அணியினுடைய நட்சத்திர ஆட்டக்காரர் களம் இறங்கியிருக்காரு. ஏன் இவ்வளோ லேட்டாக இறக்கி விட்டாங்கன்னு தெரில, முன்னாடியே இறக்கியிருக்கலாம். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க, ஆனால் அதை விட எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங், ஈஸியாக போய் கையில் உட்காந்துருச்சுப்பா அந்த பால். ஓவர் முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. 28 டார்கெட் 29 ஜால் பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் 11 ஓவர் கம் பண்ணோன்னா 28 ரன்னுக்குள்ளே சுருட்டி ஆகணும், 7 ஓவரு. And once again, Dr. APJ Abdul Kalam Memorial Trophy உங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் R. N. ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர், SP OC கோ ஸ்பான்சர்ஸ்
Alandur Medical and B. Vijay Krishnan, Canada. Associate sponsors, Masters Sahityan, Mr. B. Narendran, Krompet, Mr. M. Parandaman, Ikad Tangal, Mr. M.D. Sali, founder, CEO, Diamond Steels and Alandus, and Super. Triple C Multi Sports Arena, Mr. Bharat, founder, CEO, Ads Technologies, Perungudi, Mr. Saudi Pari Sambat Kumar, Secretary, Saudi Tamilar Marumalarchi Peravai, IT Wing Secretary, Sri Perambutur MDMK Party, Mr. J. Freshworks, Mr. Sukumar Freshworks, United Water Supply, நமக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுகிறவங்க, and official sponsors, Mr. Chetan Raghavendran, Data Analyst and AA Vibro, Mr. Arun Kumar L. Alandur, Adayar Vicky, Mr. Rafiq, VOC Nagar Alandur, Mr. Ibrahim Maduvai, Mr. Yuvraj Pallikarnai, Mr. Sudarshan Kirkatale, Mr. Prasant Gilnagar, and Mr. Karthik C811s, Mr. Yuvraj C811s, Mr. Purushothaman VOC Nagar Alandur, Mr. Gopi Kadtangal KP Hari Bats Kovilambakam, Mr. Alex Vikram Manapakam, Red Desert Alandur, Mr. Thomas Alandur, Mr. T. Dinesh Alandur, and இவங்களோட சேர்த்து RYCC and Divine Caterers and Events, Livinum Car Accessories, T Positives and Big Dreams, Elite Bats, KM Sporting. அடுத்த மேட்ச்சுக்கு யார் யாருக்கு சிஐடி 11 வேர்ல்டு 11 அடுத்ததான் நடக்க போகிற ஒரு அதிரடியான ஒரு மேட்சுங்க. சிஐடி 11 அண்ட் வேர்ல்டு 11 ரெண்டு பேரோட டீமில் இருக்கக்கூடிய கேப்டன்ஸும் வந்தீங்கன்னா அப்படியே டாஸை போட்டு மேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வேர்ல்டு 11 அண்ட் சிஐடி 11. அடடா, யுனைடெட் 11s களம் இறங்கிட்டாங்க. 29 டார்கெட் தானடா, 29 தானே டார்கெட்டு. என் செல்ல குட்டிங்களா சமீவுல்லா, 29 தானே டார்கெட்டு, 29 டார்கெட்டு. ஜால் பிரதர்ஸ் இறங்கிட்டாங்க. பவர் பிளேலேயே முடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால், மொதல் பால் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க. அது சிக்னல், அம்பையோட சிக்னலுக்காக வெயிட்டிங். தட்ஸ் அன் ஹியூஜ் 6. மொதல் பால் தூக்கி 6 அடிச்சிருக்காங்க. 7 ஓவர் மேட்ச் அப்படின்றத மறந்துட்டு ஆடுறாங்களா என்னன்றது தெரியல. பொறுமையாக காஜ் ஆடுறதுக்காக தட்டி ஆடலாம், இல்லை 2 ஓவர்லேயே முடிச்சுட்டு போயிடுறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆஹா, இப்போதாங்க ஜால் பிரதர்ஸோடைய பழைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் என்ட்ரி ஆயிருக்கு. ஒரு நல்ல பால் போட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அப்படி என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த பயிரம் அதிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் ஜால் பிரதர்ஸ். கொஞ்ச நாளாக ஒரு கேப் விட்டதுனால இப்போலாம் டபக்கு டபக்குன்னு மேலே வந்துடுறாங்கப்பா பசங்க அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும் தீனானாக்கு. ரொம்ப ஈஸியாக ஸ்டைலிஷான ஒரு பிளேங்க. காலுக்கு வந்த பாலை அப்படியே தூக்கி விட்டாரு, ஈஸியாக ஒரு 6 போயிருச்சு. ஸ்டே டு த ஃபீல்டர், ரன் எடுக்கல. அண்ட் ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த யுனைடெட் 11லேருந்து ஒரு 12th மேன் மட்டும் வாங்கலேன், தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். அந்த லைவாக அப்டேட் பண்ணும்போது உங்கள் நேம் போடாமல் எப்படி அப்டேட் பண்ண முடியும்? யுனைடெட் 11லேருந்து அந்த 12th மேன் வாங்க. இருங்க, போடாதீங்க. இப்போ எப்படி நம்ம லைவ்ல அப்டேட் பண்ணுறது? நான் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க தலைவா. பாருங்க, அந்த எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் பண்ணுறவரே அவர் தான், என்ன வேலையை பார்க்குறாரு பாருங்க. வாங்க தல, நேம் மட்டும் சொல்லுங்க தெளிவா. ஓகேண்ணா.
ஒரு வைடு மாபெரும் அகலப்பந்து. மறுபடியும் ஒரு அகலப்பந்து. நீங்கள் என்னடா வின் ஆகுறது, நாங்களே வின் பண்ணி விட்டுறோம்டா அப்படின்ற மாதிரி போடுறாங்களா என்னன்னு தெரியல ஜால் பிரதர்ஸ். ஒரு நல்ல பவுலிங்க. ஒரு 2 6க்கு அப்புறமா ஒரு 3 டாட் வேறு நடுவில் போயிருக்கு. இந்த மாதிரியான மேட்சஸில் 6ன்றது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டாட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஹிட்டு ட்ரை பண்ண பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் 2 டீமில் இருந்தோம். வேர்ல்டு 11s 2 வந்துட்டிங்களா? 14-14 ஒரு ஓவருடைய முடிவில் யுனைடெட் 11s 14 ரன் எடுத்திருக்காங்க. 29 ஃபார் வின். 2-9 2-9 29. டார்கெட் 29 தான். ஒரு ஓவர்லேயே 14 ரன் அடிச்சிட்டாங்கப்பா. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் டீமில் இருக்கவங்க நானும் கொஞ்சம் ஆடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு காஜாரத்துக்காக வருவாங்க. ஆனால் அவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க ஜால் பிரதர்ஸை. அந்த பவுலிங் கெப்பாசிட்டி என்னன்றதே நம்ம பார்த்து தான் ஆகணும். செகண்ட் ஓவர் யாரை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி அடுத்த பவுலிங் போட வந்திருக்காங்க. ஓ, அம்பையரோட சிக்னல் 6. ஒரு நல்ல பால் ஸ்லோயர் தான் போட்டாங்க. ஸ்டே டு த ஃபீல்டர். சிங்கிள்லாம் ரொட்டேட் பண்ணல. பொறுமையாக 6 4 ஏதாவது ட்ரை பண்ணாலே ஈஸியாக வின் ஆகலாம். ஸோ அதனால் பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க யுனைடெட் 11s. நல்ல பாலுங்க. நோ பாலா? ஒரு ஸ்டெப் நோ அண்ட் ஃப்ரீட். இன்னும் ஒரு டாட் ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அகைன் ஒரு ஹிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஒரு விக்கெட்டு. நோ பாலா அகைன்? ஓகே, இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு கேட்ச் பிடிச்சி அதே நோ பால்ன்ட்டிங்களா? நல்ல ஷாட்டுங்க. ஒரு பவுண்ட்ரி யுனைடெட் 11s. இன்னும் 2 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற ஒரு எளிமையான ஒரு இலக்கோட யுனைடெட் 11s ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஒரு ஃபுல் டேஸு. பின்னாடி ஒரு ரன் போயிருக்கு. ஒரு ரன்னாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் போராடுவோண்டா களத்தில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம், சப்போஸ் ஒரு விக்கெட்னா கூட அவங்களுடைய பழைய பவர் என்னன்ற நமக்கு தெரிஞ்சிடும்ல. விக்கெட்டா இல்லையா? இது என்னோட எதிர்பார்ப்பு இல்லை. இதனால் விக்கெட் வேண்டாம், நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் தான். ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு ரன் எடுத்தா வெற்றி.
இப்போ ஈஸியாக மேட்சை வின் பண்ணியிருக்காங்க யுனைடெட் 11. பட் இன்னைக்கு இந்த தருணத்துக்கான ஒரு மேட்ச் இல்லை. ஜால் பிரதர்ஸ் அவங்களுக்கு அவ்வளோதானே தவிர்த்து ஒரு நல்ல ப்ளே தான். ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டோர்னமெண்ட்டில் நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய அவங்களுடைய டீம் என்ன அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் யுனைடெட் 11 இன்னைக்கு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 11 C8 11. இன்னைக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்டான ஒரு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 29 தான். அதே மாதிரி ஹையஸ்டான ஸ்கோரும் இன்னைக்கு தான் வந்திருக்கு 105. வேர்ல்டு 11 அண்ட் C8 11. எந்த தாங்க அண்ட் மறுபடியும் இந்த 10th இயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபிக் உங்கள் எல்லாரும் அன்போடு வரதுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேர்ல்டு 11க்கும் C8 11க்கும் மேட்ச் நடக்க போகுதுப்பா. அந்த வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது இந்த மேட்ச்சில் பார்த்துருவீங்க. அனல் பறகிற ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஏரியாவில் நடந்த எல்லா மேட்ச்லேயும் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு களை கட்டின ஒரு பிளேயர்ஸ் இந்த பொங்கலினுடைய திருவிழாவாக ஒரு செலிப்ரேஷனாக நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களாம் வீட்டிலேருந்து எப்படி பார்க்குறது, அவ்வளோ தூரம் கிரவுண்டுக்குலாம் வர முடியாது அப்படின்ற ஃபீல் பண்ணிங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்டு நம்மளோட இந்த மேட்ச் இந்த பொங்கலுக்கான ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமோரியல் டிராஃபி நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் RN ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் SPOC, கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல்ஸ் அண்ட் B விஜய் கிருஷ்ணன் கனடா, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன், மிஸ்டர் B நரேந்திரன் குரோம்பேட், மிஸ்டர் M பரந்தாமன் ஈக்காடு தாங்கல், மிஸ்டர் MD சாலி ஃபவுண்டர் CEO டைமண்ட் ஸ்டீல்ஸ் இந்த ஆலந்தூர், அண்ட் அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் சேத்தன் ராகவேந்திரன் டாட்டா அனலிஸ்ட் AA விப்ரோ, மிஸ்டர் அருண்குமார் ஆலந்தூர், அடையார் விக்கி, மிஸ்டர் ரஃபீக் VOC நகர் ஆலந்தூர், மிஸ்டர் இப்ராஹிம் மடுவை, மிஸ்டர் யுவராஜ் பள்ளிக்கரணை, மிஸ்டர் சுதர்ஷன் கீழ்கட்டளை, மிஸ்டர் பிரசாந்த் கில் நகர், மிஸ்டர் கார்த்திக் C8 11, மிஸ்டர் யுவராஜ் C8 11, மிஸ்டர் புருஷோத்தமன் VOC நகர் ஆலந்தூர், மிஸ்டர் கோபி ஈக்காடு தாங்கல், KP ஹரி பேட்ஸ் கோவிலம்பாக்கம், மிஸ்டர் அலெக்ஸ் விக்ரம் மணப்பாக்கம் ரெட் ஹசார் ஆலந்தூர், மிஸ்டர் தாமஸ் ஆலந்தூர், மிஸ்டர் தினேஷ் ஆலந்தூர், அண்ட் ட்ரிபிள் C மல்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா மிஸ்டர் பரத் ஃபவுண்டர் அண்ட் CEO, ஆட்ஸ் டெக்னாலஜிஸ் பெருங்குடி, மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார் செக்ரட்டரி, சவுதி தமிழர் மறுமலர்ச்சி பேரவை IT விங் செக்ரட்டரி, ஸ்ரீபெரும்புத்தூர் MDMK பார்ட்டி, அண்ட் மிஸ்டர் ஜெய் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், மிஸ்டர் சுகுமார் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், யுனைடெட் வாட்டர் சப்ளை நமக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுகிறவங்க, அண்ட் RYCC டிவைன் கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ், லிவினம் கார் ஆக்சசரிஸ், T பாசிட்டிவ்ஸ், அண்ட் பிக் ட்ரீம்ஸ் எலைட் பேட்ஸ், அண்ட் KM ஸ்போர்ட்னிங். அண்ட் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பேட்டு கொடுக்குறாங்க அண்ட் ஷூ கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தாலே கிஃப்ட் கொடுக்குறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ஜடு, யுனைடெட் 11 மேன் ஆஃப் த மேட்ச் ஜடு. கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க தலைவா. ஸ்டேட்யூன் பிச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்கள் மறுபடியும் அடுத்த மேட்ச் வேர்ல்டு 11க்கும் C8 11க்கும் நடக்க போகுது. ஓகே, அண்ட் ஜால் டீம்ல இருந்து ஜால் பிரதர்ஸ் டீம்ல இருந்து ஆலிஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்காக ஆலிஸ் அவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு, வந்து வாங்கிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் பிச் ரெடி பண்ணிடுவாங்க. என் செல்ல குட்டிங்களா சமியுல்லா அண்ட் சஞ்சய் ஜூஸ் கீஸ் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லை எப்படி? ஓகே, தேங்க்ஸ்டா.
ஃபீல்டிங்கா? கொஞ்சம் ஃபீல்டிங் வந்துருங்கப்பா. சிஐடி 11 டாஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பவுலிங் சூஸ் பண்ணுறவங்களுக்கு சைடு தான் ஒரு ஃபேவராக விழுந்துன்னு இருக்குது. இந்த சிஐடி 11s ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. மைக்கே தேவையில்லை போல தீனதயாளன்னா அங்கேருந்து கூப்பிட்றாரு. நான் கூப்பிட்டு கேட்கலன்னா அண்ணன் கூப்பிட்டு கேட்டிருக்கோம். தயவு செஞ்சு சிஐடி ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துருங்க. அப்படியே ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் வேர்ல்ட் 11ஸ்லேருந்து பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருங்க. அப்படியே 2 அணிகள்ல இருந்து அந்த 12th மேன் கொஞ்சம் வந்துருங்கப்பா. வேர்ல்டு 11ஸ்லேருந்து சிஐடி 11ஸ்லேருந்து அந்த 12th மேன் மட்டும் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஜடு தானடா ஒரு பேர், ஜடுண்ணா. ஜால் பிரதர்ஸ்லேருந்து அஸ்வின்னா. ஜால் பிரதர்ஸ்லேருந்து ஆலிஸ். நடந்து முடிந்து கொஞ்சம் ஃபீல்டிங் வாங்கின சிஇடி 11s. ஜால் பிரதர்ஸ்லேருந்து ஆலிஸ் அண்டு யுனைடெட் 11லேருந்து ஜடு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க. ஜடு யுனைடெட்